வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இன் யூடியூப் சேனல் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 17th டாபிக் சிங்கிள் டீ குடிக்கும் நேரத்தில் 10 கேள்விகள் சீரிஸ் 17ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ், இந்த டாபிக் தான் நம்ம இதிலிருந்து 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. லைக் நம்ம அகாடமியில் தமிழ் தகுதி தேர்வு, எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகேக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் லைக் 8838-107-804 ஆர் 9600-111-339 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன நீட்ஸ் வேணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மூவிங் டு இன்டு தி டாபிக். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு தி National Curriculum Framework 2005, what is the fundamental requirement for making curriculum inclusive and meaningful for children அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது இருக்காது. ஓகேங்களா. அண்ட் ஃபண்டமெண்டல் சேஞ்ச் இன் ஹவு வி திங்க் ஆஃப் லேர்னர்ஸ் அண்ட் தி ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கற்றவர்களை பற்றியும் கற்றல் செய்முறைகளை பற்றியும் நாம் சிந்திக்கும் விதத்தில் அடிப்படை மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பது என்சிஎஃப் சொல்லுது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றது தான் சொன்னாங்களே தவிர 2005 இருக்கக்கூடிய கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கில் தான் மாணவர்களுக்கு எப்படி இருப்பாங்க, மாணவர்களுக்கு என்ன நம்ம எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படின்றது. ஸோ ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக், ஓகேங்களா, மத்தியத்தில் அவர்களை அவங்க கண்ணோட்டத்திலிருந்து நம்மளை பார்க்குறது, அதை கொண்டு வந்தாங்க. அடுத்து சி ஆப்ஷன் பார்ப்போம். வகுப்பறையில் அதிக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். டி ஆப்ஷன் பாடத்திட்ட சுமையை குறைத்தல். இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. சில டைமில் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும் ஆன்சர், அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அடுத்து, வாட் இஸ் தி கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்டகிரேஷன் அண்ட் இன்க்ளூஷன் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன்? சிறப்பு கல்வியில் ஒருங்கிணைப்பு மற்றும் உள்ளடக்கம் ஆகியவற்றிற்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் என்ன? இப்போ படிக்கும்பொழுது நம்ம எப்படி படிக்கணுன்றதுக்காக இந்த கொஸ்டின் வச்சுருக்கேங்க. ஓகேங்களா. வார்த்தைகள் வந்து சும்மா நம்ம வந்து அப்படி ரேண்டமாக அப்படியே படிச்சுட்டு போயிட முடியாது. ஓகேங்களா. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க வேண்டியது, அதாவது அதுக்கு மீனிங் நம்ம படிக்கணும். கான்செப்ட் இன்டெப்த்தாக படிக்கணும்னா நீங்கள் பிஹெச்டி பண்ணல, அதனால் லாபம் வச்சுக்கோங்க. யூஆர் கோயிங் டு ரைட் ஃபார் அன் எக்ஸாம். அதுக்கான எஜுகேஷன் மெத்தடாலஜின்றது அதில் ஒரு டாபிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு 30 கொஸ்டின்ஸ்ன்றது 10 யூனிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. நீங்கள் வந்து நம்ம வந்து எம்ஏடு வந்து பண்ண போகிறது கிடையாது, டயட்டில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ண போகிறது கிடையாது, என்சிஆர்டியில் போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. இட்ஸ் லைக் அண்ட் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னென்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதில் என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது, எத்தனை தியரிஸ் இருக்குது, எத்தனை ஸ்டைல்ஸ் இருக்குது, இதுதான் நம்ம தெரிஞ்சாவே போதுமானது. ஓகேங்களா. ஸோ த இன்டகிரேஷன் ஃபோக்கஸஸ் ஆன் சைல்டு அடாப்டிங் டு கிளாஸ் ரூம். இன்டகிரேஷன் அப்படின்னா ஒருங்கிணைப்பு, குழந்தை வகுப்பறைக்கு ஏற்பாடு செய்தல், கவனம் செலுத்துகிறது. உள்ளடக்கம் அனைத்து மாணவர்களையும் சம பங்கேற்பாளராக கருதுகிறது. இன்டகிரேஷன் அப்படின்னா ஒரு குழந்தை மட்டும் தனியாக இருக்குது, அவங்க மட்டும் உள்ளே வர முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் ரூமை மாற்றுறது. ஓகேங்களா. அவளுக்கு ஒரு சிங்கிங் காம்படிஷன், ஒரு குழந்தைக்கு சிங்கிங் ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்கல் சேர் கண்டக்ட், அப்போ அது இன்டகிரேஷன், அவங்களையும் பங்கேற்க வைக்கிறது. இன்க்ளூஷன் அப்படின்னா எல்லாரும் வந்துட்டீங்க, இப்போ எல்லாருக்கும் ஒன்றா நடத்துகிறேன் அப்படின்றது இன்க்ளூஷன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்துருவோம். ஒருங்கிணைப்பு ஆரம்ப நிலைக்கு, உள்ளடக்கம் இடைநிலைக்கு, அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா. இது எல்லா நிலைக்கும் பொருந்தும். ஒருங்கிணைப்பு சிறப்பு ஆசிரியர்களை பயன்படுத்துகிறது, உள்ளடக்கம் வழக்கமான ஆசிரியர்களை பயன்படுத்துகிறது, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நார்மல் டீச்சருக்கு தான் இதில் மாற்றத்தை கொண்டு வரும். அவற்றுக்கு இடையே எந்த வேறுபாடும் இல்லை. வேறுபாடு இல்லைன்னா ஒரே வார்த்தையாக முடிஞ்சிருமே. இங்கிலீஷில் அப்படி இருக்காதுல்ல. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. யுனெஸ்கோ வரையறையின்படி சிறப்பு கல்வி தேவைகள் உடல் குறைபாடுகளுக்கு அப்பால் பின்வரும் குழுக்களில் எதை உள்ளடக்கியது அப்படின்றாங்க. அப்போது ஸ்பெஷல் லேர்னர்ஸ் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன நினைப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறவங்க தான் ஸ்பெஷல் லேர்னர்ஸ் அப்படின்றாங்க. அப்போது யுனெஸ்கோ தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஓகே, லைக் யுனெஸ்கோடைய அப்ரிவேஷன் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா. லைக் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. அப்போது யுனெஸ்கோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு புயலாலோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை உபாதைகளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் டிஸ்ட்ராய்ட் ஆகக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வார் கலாமிட்டிஸ், ஓகே, அந்த மாதிரி. அப்போ ஒன்லி சில்ட்ரன் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் கிடையாது. சைல்டு லேபர், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அண்ட் விக்டிம்ஸ் ஆஃப் தி நேச்சுரல் கேட்டஸ்ட்ரோஃப்ஸ் கண்டிப்பாக. ஓகே, இப்போ தான் சொன்னேன். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஒன்லி சில்ட்ரன் வித் இயரிங் இம்பேர்மெண்ட்ஸ், சில்ட்ரன் வித் அர்பன் ஏரியாஸ் ஒன்லி, அப்படி கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேள்வி, நான்காவது கேள்வி. Which sensory impairment requires the learning of Nemeth or mathematical Braille
கோடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரெய்லி கோடு எந்த குறைபாடு, உணர்வு குறைபாடு இருக்குது, நெமத் அல்லது கணித பெயரிலி குறியீடு கற்றல் தேவைப்படுகிறது அப்படின்னாவே நமக்கு தெரியும். அப்போது பிரெய்லி அப்படின்னாவே நம்ம வந்து உணர்வு தொட்டு பார்ப்பதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது. அப்போ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து அல்ஜிப்ராலாம் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ன்றது அவங்களுக்கு வேறு விதத்தில் வந்து தொட்டு பார்த்தாவே புரிகிற அளவுக்கு மாற்றி இருப்பாங்க. அதுதான் நெமத் ஆர் மேத்தமெட்டிக்கல் பிரெய்லி. அப்போது அது எதுக்காக அப்படின்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட் கிடையாதுங்க, விஷுவல் இம்பேர்மெண்ட், பார்வை குறைபாடு. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. அடுத்த ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். ஸ்பீச் கிடையாது, மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் கிடையாது. 5வது கேள்வி, த சேரிட்டி மாடல் ஆஃப் டிசபிலிட்டி இஸ் கேரக்டரைஸ்டு பை. ஒரு 4 மாடல் நம்ம பார்ப்போம் லைக் ஸ்பெஷல் லேர்னர்ஸில். அது சேரிட்டி மாடல் அப்படின்னா குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து ஈவு இறக்கமாக, அதாவது ஐயோ அவங்களுக்கு வந்து ஒரு பாவப்பட்டது பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்க்குறது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன வந்து இப்படியே பார்க்குறியா அப்படின்னா நான் வந்து தனியாகவே இருக்கேன் அப்படின்ற ஒதுங்கி இருப்பாங்க. அப்போது பழைய மாடல் அது. குறைபாட்டின் தொண்டு மாதிரி இதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. அப்படியே மெடிக்கல் இன்டர்வென்ஷன் ஃபோக்கஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கலில் இருக்கும். கஸ்டோடியல் கேர் காசிங் எக்ஸ்ட்ரீம் ஐசோலேஷன் அண்ட் மார்ஜினைசேஷன், தீவிர தனிமை மற்றும் ஓரங்கடலை ஏற்படுத்தும் பாதுகாப்பு பராமரிப்பு. நீ வராத, நீ வீட்டுக்குள்ளே இரு, நீலாம் வெளியே போகாத, நீலாம் ஹோலி பண்டிகை கொண்டாடாத, நீலாம் வந்து பொங்கலுக்கு போகாத அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ரைட் பேஸ்டு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்ரோச். எஜுகேஷனல் இன்டகிரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஹியூமனில் தான். அடுத்து, த பயோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் டிசபிலிட்டி பிரைமரி ஃபோக்கஸ் ஆன். பயோசென்ட்ரிக் அப்படின்னா குறைபாட்டின் உயிர் மைய மாதிரி முக்கியமாக கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது அவங்களுடைய குறைபாட்டை மட்டும் வச்சு சொல்கிறது. அவங்களுக்கு ஏன் இந்த குறைபாடு வருது, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸா இல்லை வந்து அடிபட்டதுனால வந்ததா, அப்போது அதை மட்டும் அதாவது ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷனில் மட்டும் நம்ம பார்க்குறது, அந்த ஃபோக்கஸில் மட்டும் பார்க்குறது. சோஷியல் பேரியர்ஸ், இண்டிவிஜுவல் டெஃபிசிட்ஸ் அண்ட் மெடிக்கல் நார்மலைசேஷன். ஓகேவா, லைக் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வராது, கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வர மாட்டாங்க. ஆப்ஷன் பி. அவங்க வந்து இந்த பயோமெட்ரிக் மாடலில் வந்து டிசபிலிட்டிஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா தனிப்பட்ட குறைகள் மற்றும் மருத்துவ இயல்பாகுமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு எப்படி நடந்தது அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. அடுத்து, விச் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்பெசிஃபிகலி ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் மேத்தமெட்டிக்கல் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பாருங்கள், ஹியரிங் கேட்டு திறனில் குறைபாடு இருக்குது, அந்த குழந்தைகள் வந்து மேத்தமெட்டிக்கல் வேர்டு ப்ராப்ளமை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பண்ணுறதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், அவங்க தான் லைக் செவி குறைபாடுகள் இருக்காங்கல்ல, அப்போ வராது. சிம்பிளிஃபைங் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் த்ரூ இன்ஃபார்மல் ஸ்டோரிஸ், ரோல் பிளே ஆர் ட்ராமடைசேஷன், லைக் யூஸிங் காம்ப்ளெக்ஸ் வெக்காபுலரி வராது. அவாய்டிங் விஷுவல் எய்ட்ஸும் வராதுங்க. ஆப்ஷன் பி. ஒரு கதை சொல்லுதல் மூலமாகவோ, இதெல்லாம் அப்ளிகேஷன் பேஸ்டு, இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து இது லைக் பார்க்குறவே தெரியும், ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்லாம். ஓகேங்களா, அடுத்து, வாட் இஸ் தி மேஜர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சில்ட்ரன் வித் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ் அப்படின்னா அறிவுசார் குறைபாடுகள். அதில் இருக்கக்கூடிய குணாதிசயம், அந்த குழந்தைகளுக்கான குணாதிசயம் என்ன அப்படின்னா தே ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டர் தென் டிபிக்கல் சில்ட்ரன். அப்படி இருக்காது, குறைவாக தான் பண்ணுவாங்க. தே ஹேவ் டிஃபிகல்ட்டி அட்டெண்டிங் டு இன்ஃபர்மேஷன் த்ரூ டிஃப்ரெண்ட் சென்சஸ். கட்டாயமாக வெவ்வேறு உணர்வுகளிலிருந்து தரும் தகவலில் கவனம் செலுத்துவது சிரமம் உள்ளது. தே ஒன்லி யூஸ் விஷுவல் ப்ராசஸிங், தே கேனாட் ப்ராசஸ் எனி இன்ஃபர்மேஷன். கிடையாது. ஆப்ஷன் பி. அடுத்து, 9வது கேள்வி, வாட் இஸ் தி ரெக்கமெண்டட் அப்ரோச் ஃபார் சில்ட்ரன் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் ஹூ ஹேவ் டிஃபிகல்ட்டி இன் ரைட்டிங். ஓகே, வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கு வந்து உடல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு எழுதுறதுல வந்து கடினமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்னென்ன முறைகள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். அப்ளிகேஷன் பேஸ்டு. எக்ஸ்க்ளூட் தெம் ஃப்ரம் ரைட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படி கிடையாதுங்க, அவங்களும் எழுதுறதுக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஃபோர்ஸ் தெம் டு ரைஸ் மோர் ப்ராக்டிஸ், இன்னும் அவங்களுக்கு அது சிரமமாக தான் மாற்றோம். அலோ யூஸ் ஆஃப் ஸ்கிரைபு. ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்கிரைப் யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் பேப்பர் ஒரு தடவை எழுதினாவே 2 டைம் காப்பி பண்ணிக்கிற மாதிரி. ஓரல் எக்ஸ்பிரஷன் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ப்ரொவைட் ஒன்லி வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து, நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்குங்க. லைக் இது வரைக்கும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9952770844 எஜுகேட்டட் இந்தியன் அப்படின்னு வருங்க ஜிபேல. இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸோட அமௌண்ட் என்டையர் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு, எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகே இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 rupees. ஓகேங்களா, அடுத்து
10வது கேள்வி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷனல் மோட் ஆஃப் டிசபிலிட்டி அ சைல்ட்ஸ் ரைட் டு எஜுகேஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன். ரொம்ப முக்கியமானது ஃபங்க்ஷனல் மோடு. நம்ம இது வரைக்கும் 3 மோடு பார்த்துருப்போம், 2 மோடு பார்த்துருப்போம். இது 3வது மோடு அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் மோடு. ஓகேங்களா? இது வந்து ஃபங்க்ஷனல் மோடில் வந்து செயல்படுத்துறது. ஓகேவா? ஓகே, உன்னால் கால் நடக்க முடியலையா, நீ மேலே வராத, இங்கே இருந்துக்கோ புரா அப்படின்னு சொல்கிறது. அதுவே ஹியூமன் ரைட்ஸில் வந்து அவங்களுக்கும் உரிமை இருக்குது, அவங்களுக்கு நம்ம ரேம்ப் வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லையும் வந்து ரேம்ப்லாம் வச்சு கட்டுறாங்க பார்த்தீங்களா, இன்க்ளூசிவ். அதுதான். அப்போ சைல்ட்ஸ் ரைட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டிபெண்ட் ஆன் தி ஸ்கூல் ஆப்ளிகேஷன் டு பிகம் அக்சசபிள் கிடையாது. கவர்மெண்ட் பாலிசிஸ் சைல்ட்ஸ் எபிலிட்டி டு அக்சஸ் ஸ்கூல். நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு வேணும்னா வாங்க, உங்களால் செயல்படுத்த முடியணும் அப்படின்னா குறைபாட்டு செயல்பாடு மாதிரிகள் வந்து நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது ஒரு விதமான டிசபிலிட்டி மாடல். ஓகேங்களா? அடுத்து. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ பீப்புள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.